உங்களுக்கு என்ன கல்யாணத்துக்கு சாமான் கிம்மன் எடுக்கணும் அப்படின்னா இங்கே வாங்க எல்லா மிஸ்டர் பீம் வச்சுன்னு இருப்பான் தெரியுமா? லாஸ்ட்டு புக்கு நான் இதெல்லாம் இருட்டு இது உள்ளங்கையில் எடுத்து வைக்கவும் ஹவுஸ் நைட் பாயுது. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒன் இயர் சேலஞ்சு நம்ம என்னோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம 301 நேற்று நம்ம எங்கே சொல்லி எடுத்துருக்கோம், திருச்செந்தூர் கடவுர்கிட்ட போய் வீடியோ பண்ணியிருந்தோம். நான் நேற்று நைட் 12:30 மணிக்கு என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணிட்டு வாடா திருச்செந்தூர் போகலான்னு கூப்பிட்டுக்கிறான். 12:30 மணிக்கு கிளம்புறவங்க 12:30 மணிக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கிறான். அதுவும் எனக்கு இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர் பேசுகிறேன், நான் இன்னைக்கு பத்திரத்தில் இருக்காங்களா, நீ லீவ் போட்டேன்னா அப்பா அது வரை போயிடும். அப்பா கையில் ₹1 காசு கூட இல்லை, அதனால தான் போல, இல்லைனா போயிருக்கேன். இங்கே திருச்செந்தூர்வான்னு கூப்பிட்டுக்கிறானுங்க. என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபோன் பண்ணிட்டு பாண்டிச்சேரி போகலான்னு கூப்பிட்டு இருக்கான். எங்கே போகிறது, 2 இடத்துக்கு போகணும்னு ஆசை தான் எனக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, கையில் காசு தான் இல்லை. ஓகே, இப்போ காசு இல்லை, காசு இருக்கிறப்போ ஆனால் ஒரு நாள் போயே போகணும், தலைவர் சரிங்க. சரி வாங்க, இன்னைக்கு அண்ணாலும் நம்மளுக்கு எப்படி போகுது இன்னைக்கு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மச்சீஸ், என்னடா இங்கே ஃபுல்லு ஜனமாக நின்று இருக்காங்க பார்த்தா ரம்ஜான் ஸ்பெஷல். ஹாய் மச்சீஸ், இன்னைக்கு ரம்ஜானாப்பா, எனக்கே தெரியல. இங்கே க்ளவுஸ் வாங்கினாலாம் சொல்லிட்டு வந்தேன்னா வந்து பார்த்தா எங்கள் ரோட்டில் உட்காந்து எல்லாம் நம்பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஃப்ளாஷ் ஆகிருக்குது இன்னைக்கு ரம்ஜான். இன்னைக்கு வீடு அண்ணன் தான் பிரியாணி நான் வந்துருக்கோம், ஏன்னா நான் போன ராட்டி அவங்கள சொன்னேன். சரி வாங்க அவங்க கிட்ட போயிட்டு கேட்கலாம் ரம்ஜான் ஸ்பெஷல் என்ன அப்படின்ட்டு. எல்லாம் வசதி போயிட்டு பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓ ப்ரோ, ஹாப்பி ரம்ஜான் ப்ரோ, ஹாப்பி ரம்ஜான். சரி வாங்க அது மேலே எங்கள் மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க பேக் கேமராவில். இங்கே பார்த்தீங்களா எல்லா நமாஸ் முடிச்சுன்னு எவ்வளோ பேர் பண்ணி இருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கு ஃபெஸ்டிவலாக வருவா. இப்போ போய் வீட்டில் பயங்கரமாக பூஜை பண்ணி. ஹாய் மச்சேஸ், சாக்ஸ் வர கிழிஞ்சிட்டு இருந்துச்சா, சரி சாக்ஸ் வாங்கலாமேன்னு வந்த இடத்துல இவ்வளோ இருக்க ஐட்டம்ஸு கொஞ்ச நேரம் அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே வந்தேன். எங்கே பாருங்கள் கவுரிக்கீரல் ஆகுது, சாமான் கழுவுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன கல்யாணத்துக்கு சாமான் கிம்மன் எடுக்கணும் அப்படின்னா இங்கே வாங்க எல்லாம் கம்மி தான். 40 rupees, 20 rupees, 30 rupees. மிஸ்டர் பீம் வச்சுன்னு இருப்பான் தெரியுமா? லாஸ்ட்டு புக்கு நான் இதெல்லாம் இருட்டு இருக்குங்க, சூடு பண்ணிடுது பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள் தண்ணி அடிக்கிறதுக்கு சார். நான் கோல்டு ஸ்பூனில் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது வாங்கிட்டு போய்த்தாங்க. கோல்டு மாதிரியே இருக்குது, ஆனால் என்ன ஆகுமா கோல்டு அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். எல்லாம் கம்மி ரேட்டு இருக்குதுப்பா. கல்யாணத்து சாமான் இங்கே எடுத்துலாம் வந்து நம்மளுக்கு வேணாம். இங்கே பாருங்கள், இது உள்ளங்கையில் எடுத்து வைக்கவும் அதை கொட்ட வேண்டும். பிளாஸ்டிக் பிளேட்டு, ஆனால் பார்க்குறதுக்கு ஸ்டீல் பிளேட் மாதிரி இருக்குதுன்னு நல்லா இருக்குதுல்ல பார்க்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் நைட் பாய், இது ஃபர்ஸ்ட் நைட் பெட்ஷீட் மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் பாய். இது பேக் பாய். இந்த ஒரு ஆட்டா சாமான் ஆகுது, பாட்டிலு ஆட்டா சாமான். எங்கள் அம்மாகிட்ட நான் வாங்கிக்கிறேன். இதுதான் எங்கள் மம்மியோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதுதான் நான் தப்பு பண்ண அடிக்கிறதுக்கு. இதே நல்லா இருக்குது, தூக்கி ஒன்று விட்டாங்கன்னு வச்சுக்கோ, தரசரான்னு தகுந்துன்னு அந்த மாதிரி இருக்குது. இதுனாதுரா என்னத்துறா இது, தர தைக்கிறதுக்கா? ஆமாம். ஹாய் மச்சீஸ், உங்களை ஒருத்தரை காமிக்கிட்டா இந்த உலகத்துலேயே ரொம்ப அழகான ஒருத்தரை காமிக்கிறேன். இதோ தெரியுதா? ஐ என்ன சைடுக்கு போறா? இல்லை நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா இல்லை நீங்கள் தான் இருந்திருக்கோம், இல்லை நான் தான் தெரியுது, அதனால நான் ரொம்ப அனுப்புகிறேன். ஓகே, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கண்ணாடி எடுத்துன்னு பாருங்கள், நீங்களும் அழகாக தான் தெரியுங்க. ஹாய் மச்சேஸ், என் ஃப்ரெண்ட்ஸுங்க வர ஃபோன் பண்ணிட்டு நாளைக்கு நைட்டு நீ வந்து ஆகணும்னு சொல்லி நான் இருக்கிறது பாண்டிச்சேரிக்கு. டேய் காசு இல்லைடா, என்கிட்ட 500 ரூபா தாண்டா இருக்குது அப்படின்னுக்கிறேன். பரவாயில்ல நீ 2000 ரூபா ரெடி பண்ணிட்டு வா மிச்சம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். இன்னும் 1500 ரூபாய்க்கு நான் யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியாமல் சுற்றிங்கிறேன். எனக்கு ஒரு ஃபோனுன்ட்டு இருக்குது, ஆனால் கையில் காசு இல்லை. காசில் இருந்துச்சுன்னா தள்ளியே கற்றுன்னு இருக்க மாட்டேன். எப்பயோ மச்சான் நான் பர்த்தா எதையும் தனியாக கிறிஸ்தோபடா அப்படின்ட்டு என்ன பண்ணுறது?
எங்கள் அம்மாட்ட போய் காசு கட்டினா திருப்பி அடிப்பான். ஒன்று சும்மா ஒரு பேச்சுக்குமா இந்த மாதிரி கூப்பிட்டு நாங்கள் அம்மா சொல்லிருந்தே திட்டின்னு இருந்தாங்க. என்ன பண்ணி எங்கள் அம்மாட்ட காசு வாங்க வச்சுருங்க. சரி, இந்த வீடியோ இந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கா காத்தால சொல்கிறேன் உங்களுக்கு பாண்டிச்சேரி போகிறோம்னா இல்லையா அப்படின்ட்டு. ஓகே, சரி வாங்க நம்ம ஒரு நாள் போகலாம். எங்களால் சண்டை வர பொண்ணு நாங்கள் மக்கள். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாண்டிச்சேரிக்கு போகிறோம் இல்லையா நாளைக்கு காத்தால சொல்கிறோம் உங்களுக்கு. ஓகே.